நம்மிடத்திலே குறைவுகள் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஒரு சில குறைவுகள் வருகின்ற பொழுது, நம்மை அறியாமல் வருகின்ற பொழுது அல்லது தெரிந்தே வருகின்ற பொழுது, அந்த குறைவை நாம் நிவர்த்தி செய்து நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அதற்கு தான் கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆக இங்கே கடவுளுடனான ஒவ்வொரு சந்திப்பிலும் ஆழமான மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே உருவாகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அப்போஸ்தலனாகிய பவுலை சவுலாக இருக்கின்ற பொழுது அவர் சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை சவுலாக இருந்த பொழுது இருந்த சூழல் வேறு. ஆனால் அவரை சந்தித்த பிற்பாடு, அந்த சவுல் பவுலாக மாறின பிற்பாடு, அந்த பவுலுடைய வாழ்க்கை என்பது வேறு. பழைய பாவம் அல்லது பழைய கொடூரமான சிந்தனைகள், பொறாமைகள், பழைய மேட்டுமையான காரியங்கள், பிறரை கெடுக்கின்ற காரியங்கள், இவைகளை எல்லாம் அங்கே விட்டு விடுகின்ற ஒரு சூழலுக்குள்ளாக மனிதன் தள்ளப்படுகிறான் என்று சொல்வதை விட அந்த மனிதன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆண்டவராகிய கடவுளை சந்தித்த பிற்பாடு ஒரு மனிதனுக்கு வாழ்விலே மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் அப்படியே இருக்குமானா இருக்காது. பல நேரங்களிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில தவறுகளிலே நாம் தவறி போய் விடுகின்றோம். ஆனால் அதற்கு மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயை பெருத்தவராக, கிருபை உள்ளவராக, இரக்கம் மிக்கவராக ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆக கடவுள் மனிதரை தேடி வந்து சந்திக்கிறார் என்பதே கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்தவத்தினுடைய நற்செய்தி என்று சொல்லி ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனை பாவியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும், அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவனை ஆண்டவராகிய கடவுள் தேடி வந்து சந்திக்கின்றார். சவுல் இதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை உள்ள திரு வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். உயிர்த்த கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய அடியார்களை, தன்னுடைய சீடர்களை 2ஆம் முறை சந்திக்கின்ற நிகழ்வை பற்றி தான் இந்த பகுதி சொல்கிறது. முதல் முறை அவர் தோமா இல்லாத போது சீடர்களை சந்தித்தார். 2ஆம் முறை தோமா இருக்கின்ற பொழுது வந்து சந்திக்கின்றார்.